ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியாக இருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, விருச்சிகம் வந்து பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் வந்து பஞ்சம சனியில் தான் இருக்கீங்க. பஞ்சம சனி என்ன பண்ண போகிறாரு? விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் இருக்கார். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு என்ன பஞ்சம்? ஃபஸ்ட்டு ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க, எனக்கு வந்து பாருங்கள், லவ் திருப்பி 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 பிரேக்கப் ஆகுதுங்க. ஒரு நல்ல லவ்வர் கிடைக்கணும், இதுதான் என்னோட பஞ்சமாக இருக்குது. அதுக்கும் மேலே யூஜி நான் பல முறை எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன், சீட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இதுதான் எனக்கு பஞ்சமாக இருக்குது. ஒரு மத்தியம வயசு பர்சனாலிட்டி, நல்ல வந்து பார்த்திங்கன்னா திருமண வரன் அப்படின்றது கூடி வர மாட்டேங்குது. இதுதான் எனக்கு பஞ்சமாக இருக்குது. அதுக்கும் மேலே கொஞ்சம் 30+, நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோங்க. வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே ஏற்பட மாட்டேங்குது. இதுதான் பஞ்சமாக இருக்குது. ஒரு நல்ல வேலை, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் என்னோட பஞ்சமாக இருக்குது. குழந்தை பிராப்தமே இல்லைங்க. இதுதான் என்னோட பஞ்சமாக இருக்குது. ஆக உங்களுக்கு என்னென்னலாம் பஞ்சமோ அத்தனையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். அப்புறம் என்ன கவலை? அவர் தான் வக்ரகதி அடைகிறாரு. வக்ரகதி அடைஞ்சா என்னம்மா, வக்ரகதி அடையும் போது அவரோட ஆற்றல் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, குருனோட உச்சப்பார்வை சனி மேலே படப்போகுது. ஆக சனி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி இன்னும் உங்களுக்கு நிறைய நல்லது தான் செய்ய போகிறோம். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. உங்களோட பஞ்சங்களை எல்லாம் அவர் சாலிடாக போக்க தான் போகிறாரு. 2028 வரைக்குமே ஒரு பஞ்சம சரியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், கடந்த வருஷத்தில் முக்கியமாக நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு காரணம் யார் அப்படின்னா, நிறைய பேர் சனினால் தான் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சனி பகவானால் கிடையாது, குரு பகவானால். குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்து உங்களுக்கு தேவையில்லாத அவப்பேர், அவமரியாதை, குடும்பத்தில் பேர் கெடுத்தது. நான் பாட்டுன்னு சிவனேன்னு இருந்தேங்க. ஒருத்தி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுன்னு வந்து சேர்ந்தா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா என்னை வாஷ் அவுட் பண்ணி விட்டுட்டு போயிட்டா. என் பேரை வந்து பயங்கரமாக கெடுத்துட்டு போயிட்டா. இந்த மாதிரி அனுபவிச்சது உண்டு. சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸை சந்திச்சிங்க, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. இதெல்லாம் குரு பகவானால் வந்துச்சு. இப்போ குருவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குருவாக தான் இருக்காரு. அப்புறம் என்ன கவலை? ஆக பஞ்சம சனி எல்லா விதத்துலேயும் நல்லது செய்ய போகிறார். ஸோ டோன்ட் வரி. சரிம்மா, இந்த காலகட்டத்தில் வேறு ஏதாவது நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றது இல்லைம்மா. வேறு ஏதாவது அடிஷ்னல் நல்லது கிடைக்குமான்னா அதுக்கு ஆமாம் அப்படின்ற பதில் தான் உண்டு. அது என்ன அப்படின்னா, விருச்சிகம், உங்களுக்கு சனி பகவான் வந்து பாருங்கள் 3 மற்றும் 4 அதிபன். முயற்சி ஸ்தானாதிபதியும் அவர் தான், சுக தாயார் ஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். பொதுவாக விருச்சிகம், நீங்கள் எத்தனை விஷயத்தை முயற்சி பண்ணீங்க, எத்தனை நல்ல விஷயம் முயற்சி பண்ணீங்க. நல்ல வேலை கிடைக்கணும், இந்த இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னு பல ரெஸ்யூம்ஸ் போட்டிங்க. ஒரு 4 முறை போட்டிங்க, கிடைக்காத போய்ட்டு சிப்போ அந்த எண்ணத்தையும் நான் தூக்கி போட்டு போயிட்டேன். அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தீங்க, கிடைக்காத போய்ட்டு சிப்போ இந்த எண்ணத்தையும் நான் கைவிட்டுட்டேன், வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்க போகணும் அப்படின்னு பல முயற்சி பண்ணிங்க, சிப்போ எனக்கு கிடைக்கல, என்னால் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியல, அதனால் அந்த எண்ணத்தையும் நான் ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள், வீடு கட்டணும், இந்த இடத்துல வீடு கட்டணும்னு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு, கட்ட முடியல, விடு பரவாயில்ல, இந்த இடம் இல்லைன்னா என்ன, வேறு இடத்துல நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு வேறு இடத்துல வீடு கட்டிட்டீங்க, இல்லை கட்டாமையே விட்டுட்டீங்க. ஆக எத்தனை விஷயம் முயற்சி பண்ணி அங்கங்கே அப்படி அப்படியே போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த முயற்சிகள் எல்லாம் பொதுவாகவே வந்து பாருங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் பாதியிலே விட்டு வந்துட்டீங்க. பெரும்பாலான முயற்சிகளை, இந்த ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த கதை படிச்சிருக்கோம். ஒரு நரி என்ன பண்ணுமா, எக்கி ஒரு திராட்சை தோப்பில் பெரிய நல்ல பழுத்த திராட்சை கொத்து இருக்குமா. எக்கி அந்த திராட்சையை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடணும்னு பார்க்குமா. முடியாத போய்டும், சிச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு அது மனசை சமாதானப்படுத்திட்டு போயிடுமா. அந்த மாதிரி நீங்களும் உங்கள் மனசை சமாதானப்படுத்திக்கினீங்க இல்லையா, சிச்சி இந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயம் நமக்கான விஷயம் இல்லை, கடவுளே வேணான்னு சொல்கிறார், இப்படிலாம் நம்ம மனசை சமாதானப்படுத்தி போயிட்டீங்களா. அந்த மாதிரி நீங்களும் சமாதானப்படுத்தியிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் அங்கங்கே தொட்ட குறையாக விட்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுமா? கிடையாது. அதில் ஒரு சில முக்கியமான முயற்சிகள் பலிதமாகும். என்றோ செய்த நல்வினை இன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பலன் அனுபவிப்பீங்க. என்றைக்கோ விதைச்சது இன்றைக்கா இருக்கிறப்பா அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல விஷயம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கு மேலே தம்பி தங்கச்சிலாம், அதாவது குடும்பமாவது தம்பியாவது தங்கச்சியாவது அப்படின்னு தூக்கி எறிஞ்சவங்க இந்த காலகட்டம் தம்பி தங்கச்சி அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல உறவாடுவாங்க. உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் மேலோங்கும். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லது அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் குறித்து உங்களுக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்துச்சு. எனக்கு சாதா கார்லாம் பிடிக்கலப்பா, எனக்கு ஒன்று பென்ஸ் வேணும், இல்லைனா வந்து ஸ்லேவியா வேணும். பென்ஸ் எங்கேயோ இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னா எனக்கு ஸ்லேவியா வேணும், இல்லைனா பென்ஸ் வேணும், இல்லைனா ஜாக்கோர் வேணும். ஆசைப்படுறதுக்கு என்ன, கனவு கண்டுறதுக்கு என்ன, தாராளமாக கனவு காணலாம். நீங்களாம் ஃப்ளைட்டே வேணும்னு கூட கனவு காணலாம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா அதை நடத்தி வச்சுக்கிறதுக்கான முழு திறமையும் உங்களுக்கே இருக்குது. அதை சாத்தியமாக்குறதுக்கான அத்துணை திறமையும் நிறைந்த ராசி தான் விருச்சிகம்.
புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் சொல்லுவார் பார்த்தீங்களா, கனவு காணுங்க அப்படின்னு. நானும் அதை சொல்கிறேன், கனவு காணுங்க, நிறைய கனவு காணுங்க, அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள், ஸ்திரமாக பண்ணுங்கள். முயற்சி பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுறாதீங்க. ஸ்திரமாக பண்ணுங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸ்க்கு வானமே இல்லை. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட நிறைய கனவுகள், எனக்கு ஸ்லேவியா வாங்கணும்னு ஆசை, எனக்கு பென்ஸ் வாங்கணும்னு ஆசை, எனக்கு ஜாக்வார் வாங்கணும்னு ஆசை, எனக்கு கூட ஃப்ளைட் வாங்கணும்னு ஆசை. ஆசைப்படுங்க. ஓகேங்களா? நாங்களாம் ஆசைப்பட்டால் பெருசாக நடக்குமா? நடக்கும். பெருசாக நாங்களே ஆசைப்படுறது இல்லை, ஏன்னா அதுக்கோ அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டோம். ஆனால் நீங்களாம் ஆசைப்படணும். ஓகேங்களா? ஸோ ஆசைப்படுங்க. அதே மாதிரி நான் கூட ஆசைப்படுவேன், எனக்கு ஜாக்வார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஜாக்வார் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஜாக்வார் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். ஆசைப்படுறது தானே, பட்டுக்கலாம். ஆக இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்குது. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். எங்கள் அம்மா இந்த தனுஷர் படத்தில் ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா, பேர் கூடங்க என் தம்பிக்கு ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு வில்லன் பேர் ரகுவரன் அப்படின்னு ஒரு படம் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எங்கள் அம்மா எப்பயுமே என் தம்பிக்கு தான் பயங்கர பாசம் காமிக்கும், என் மேலே பாசமே காமிக்காது. எங்கள் அம்மாவுக்கு நானாலே பிடிக்காது. அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு உங்கள் அம்மாவை குறித்து நிறைய ஆசை. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா சினிமாலாம் காமிக்கிற அம்மா மாதிரி என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும், என்னை உழுந்து கவனிக்கணும், இப்படிலாம் நான் ஆசைப்பட்டேங்க. அப்படிலாம் நீங்கள் உங்கள் அம்மா குறித்து ஆசை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி குறித்து, உங்களோட கம்ஃபர்ட் குறித்து பல ஆசைகள் இருக்குது. அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். எக்ஸலண்ட், சூப்பர் இல்லை? ஸோ கனவு காணுங்க, பெருசாக முயற்சி பண்ணுங்கள், முயற்சியை பாதியில் விடாதீங்க. நல்ல விஷயத்தை ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு சாலிடாக முயற்சி பண்ணிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினி அடைவீங்க. இது வக்ரகதி அடைஞ்ச பஞ்சம சனி குருனோட உச்ச பார்வையில் கொடுக்கக்கூடிய பலன்கள். கடைசி 40 நாட்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்மளோட வீட்டில் நம்மளோட அங்கீகாரம் இல்லாத மாதிரி தோணும், அங்கீகாரம் குறைஞ்ச மாதிரி தோணும். வேலை செய்கிற இடத்துல நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை, நமக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படிலாம் தோணும். சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படி தோணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கக்னைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது ஒன்று இருக்கும், ரெக்கக்னைசேஷன் டிலே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படிலாம் தோண வேண்டாம். நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க. எது தோணுச்சுனாலும் அந்த தோன்றது நெகட்டிவாக ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுங்க. அந்த தோன்ற நேரமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுங்க. புதைச்சிட்டு முன்னேற்றத்தை நோக்கி போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த 40 நாட்கள் சிம்பிளாக ஓவர்டேக் பண்ணுங்கள். சரி, நாங்கள் என்னம்மா வழிபாடு பண்ணோம்? என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லைம்மா, விருச்சிகம் நீங்கள் எப்பயுமே முருகனோட காலை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. எங்கே முருகப்பெருமானை பார்த்தாலும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. சாஷ்டாங்கமாக ஆத்மார்த்தமாக, ஐயா நீதாயா எனக்கு அப்பா, நீதாயா எனக்கு வந்து அம்மா, நீதாயா எனக்கு சொந்தம், நீதாயா எனக்கு பந்தம், நீதாயா எனக்கு அண்ணன், நீதாயா எனக்கு தம்பி, நீதான் எனக்கு அக்கா, நீதான் எனக்கு தங்கச்சி, நீதான் எனக்கு அன்பன், எல்லா நண்பன், எல்லா உறவும் நீதான் அப்படின்ற மாதிரி முருகனை பாவிச்சிடுங்க. நல்லது மட்டுமே நடக்கும்மா. வாழ்த்துக்கள்.